வணக்கம் மக்களை. இந்த வீடியோ கொஞ்சம் தாமதமா போற வீடியோ தான். முத்துக்குமரன் அண்ட் சிவகுமார் இவங்களுக்குள்ள நடந்து என்னதான் நடந்துச்சு ப்ரோ இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நேற்று லைவ்லயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுஜா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரியில வந்து ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்காங்க ப்ரோ, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சிவகுமார் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்றாங்க, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சோ இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு நான் போடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம். ஸோ இவங்களை ஒரு இதை மட்டும் வச்சுட்டு என்ன போட போறோம், இது என்ன அன்ஃபேர், நம்ம அன்ஃபேர் தான் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருந்தேன், நான் நினைச்சு வச்சிருந்தேன். பட் இது என்னத்தை போடுறது அப்படி யோசிச்சுட்டு போதா சரி இது என்ன தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் தேடுங்க. நேற்று கேட்டதை யோசிச்சு பார்க்கும்போது தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. என்னன்னா சோசியல் மீடியால வந்து இந்த மாதிரி முத்துக்குமரன் இப்படி நடந்ததுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காங்க. சோ நான் அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து உங்கள்ட்ட நான் பேசல. ஏதோ ஒரு ஐடியில இருந்து ஒரு கமெண்ட் வந்ததை வச்சு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சோ அதுக்கப்புறம் என்னடா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட சோர்ஸ் மூலியமா கொஞ்சம் உள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாம் வச்சு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சிச்சு நம்ம சிவகுமார் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறது. சோ என்னென்ன பண்ணாரு, உள்ள என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு மட்டும் சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். சோ சரிங்களா? சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்று முத்துக்குமரன் சிவகுமார் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல சிவகுமார் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வராரு, எவிக்ட் ஆகிறது. வெளில வரும்போது எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா வராங்க. முத்துக்குமரன் மட்டும் ஒரு ஓரமா அந்த இடத்துல நிக்கிறாரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் டயலாக் சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கட் பண்ணி பார்த்தா விஷால் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் மேல சாயிரான். சோ இந்த இடமே லைட்டா டவுட் வந்துச்சு. பட் அந்த டைம்ல எல்லாரும் வெளில வந்து அந்த டிராஃபி எல்லாம் உடைக்கும் போது பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் மட்டும் தனியா ஒரு ஸ்கிரீன்ல தனியா நிக்கிறாரு, எட்டி நின்றுட்டு இருக்காரு. சோ இந்த கேப்ல என்ன நடந்திருக்குன்னா இந்த இவரு அதாவது சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரன் நம்ம இவர் இருக்காருல விக்ரம் பிரபுக்கு கூட வாய்ப்பு கிடைக்குது. இவர் சிவகுமார் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ஒரு சின்ன சீரியல் ஸ்கிரீன்ல கூட பார்க்காததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? வேற எதுவுமே கிடையாது, அவரோட எண்ணம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார்ல தல. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரோட எண்ணத்தினாலதான் இவ்வளவு கேவலமா இருக்காரு அப்படிங்கிறதா. வெளியில போகும்போது கூட ஒருத்த மேல வன்மத்தை கக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. முத்துக்குமரன் சொல்லியிருக்காரு, நீங்க வராதிங்க, வெளில போகும்போது உங்களை பாக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காந்தாலே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியில போனதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு அந்த டிராஃபி எல்லாத்தையும் கொடுத்து உடைச்சிட்டு வெளில போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போய் மஞ்சரி அவங்கள்ட்ட போயிட்டு வெளியில ஸ்டேஜ்ல நின்று எல்லாரையும் பேசும்போது மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா மோக் பண்ணிருக்காரு. எப்படி மோக் பண்ணிருக்காரு அப்படின்னா உள்ள இருக்கிற எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா கத்துவான் தெரியுமா? அவன் தான் மஞ்சரிய கார்னர் பண்ணான். பட் அவன் என்ன சொல்லியிருக்கானா, நீங்க என்ன கார்னர் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது என்னது வந்தா நின்னா சண்டை ரிப்பீட், வந்தா நின்னா சண்டை ரிப்பீட், வந்தா நின்னா சண்டை ரிப்பீட்டுங்கிறத சொல்லி 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 மஞ்சரி அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு உள்ளாக்கிய வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பேசியிருக்கான். ரொம்ப மோக் பண்ணி பேசியிருக்கான் மஞ்சரி மாதிரியே. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி கொஞ்சம் ஃபீல் டவுன் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஃபீல் டவுன் ஆனதுனால அந்த இடத்த வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதெல்லாம் நமக்கு எப்படி புரிய வந்துச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் சோசியல் மீடியால பறக்கும்போது அந்த எபிசோட திருப்பி எடுத்து பார்த்தோம்னா அந்த கடைசியில தீபக்கும் முத்துக்குமரன் பேசுவாப்ல, ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசும்போது வந்து அங்க கூட நான் வந்து சிவகுமார் இப்படி நினைக்கல, அப்படி இல்ல அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாப்ல. சோ உண்மையிலே நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தான், சரிங்களா? சோ அதே மாதிரியே வெளியில உட்காந்துருப்பாங்க, மலையில சோஃபால உட்காந்துருப்பாங்க. முத்துக்குமரன் தீபக் மட்டும் தான் ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க. சோ அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா தீபக் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, சிவகுமார் பேசுனதுதான் ஒரு ஆனா அதை விடுங்க அதை விடுங்க, அதை விட ஃப்ரீயா விடு, தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதை நம்ம யோசிக்கவே இல்லை. கடைசியில ஒருத்தர் வந்து சொல்லும் போது ஏதோ ஒருத்தர் உள்ள இருக்கிற ஒருத்தர் சொல்லும் போது ஒரு கமெண்ட் போடும்போது சோ அந்த கமெண்ட் புடிச்சு போய் பார்த்தா உள்ள இருக்கிறது என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சா இப்பதான் நமக்கு தெரிய வருது இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கான். இவனுக்கு சுஜாக்கா வெளியில கொடை பிடிக்கிறாங்க. என்ன கொடை பிடிக்கிறாங்கன்னா, என் புருஷன் வந்து 6th பிளேஸ்ல இருந்தாரு, இப்ப கடைசி பிளேஸுக்கு வந்துட்டாரு, இது எப்படி இது அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஃபேரா இருந்தாலுமே இவர் போனது நல்லதுதான் நாங்க நினைக்கிறோம். உள்ள இருந்தானா இன்னும் கெட்ட பேரா போயிருக்குங்கக்கா. தயவு செஞ்சு சொல்றேன், உங்க வீட்டுக்கார வீட்டோட ஏதாவது ரீல்ஸ் போட்டாருன்னா ரீல்ஸோட வச்சுக்கோங்க. வேற எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சும்மா வேணா போடலாம் கவின் என்ன டைலாக, இந்த மூஞ்ச வச்சு நடிச்சு காட்டுறேன். நான் மூஞ்செல்லாம் முக்கியம் இல்ல, இங்க என்ன இருக்குங்கிறதா முக்கியம். அதுல ஒரு 0.001% கூட இவருக்கு இல்ல அப்படிங்கிறா நமக்கு ஆக மொத்தத்துல தெரிஞ்சு போயிட்டு. இவர் முன்ன பின்ன எங்கேயா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இந்த பிக் பாஸ் வந்துதான் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருந்தா எப்படி கிடைக்கும்? இத்தனை வயசு வரைக்கும் எந்த ஒரு நம்ம இவரு விக்ரம் பிரபு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்களை வந்து நடிச்சிட்டாப்ல. பட் இவருக்கு இன்னும் ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, சரிங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த விஷயத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இவ்வளவு கேவலமா இவ்வளவு வன்மத்தோட ஒருத்தர் வந்து இருக்க முடியுமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.